அம்மாடி, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அதே தைரியம் கோவம் எல்லாம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. என்ன உங்க அம்மா அந்த கோவத்தெல்லாம் எங்க மேல காட்டுறா, நீ நம்ம குடும்பத்துக்காக அதை பயன்படுத்துற, அவ்வளவுதான். என்ன விடுங்க பாட்டி, இது ஏன் குடும்பம். என் மாமாவை போலீஸ் அனுப்பணும்னு சொல்லி நான் தர்ணா பண்ணேன். ஆனா நம்ம ஊருக்காரங்க எதுக்காக வந்து நிக்கணும்? போலீஸ் அவ்வளவு அடிச்சோம் மாமாவை கூட்டிட்டு போகாம இங்கிருந்து கிளம்ப மாட்டோன்னு எவ்வளவு வைராகியமா இருந்துட்டாங்க தெரியுமா? அதுதாண்டா கண்ணு, இந்த ஊர் மக்களோட அன்பு. என் பேரன் இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். அவனை எப்படி இவங்கெல்லாம் விட்டு கொடுப்பாங்க? அவங்களோட நன்றி கடனை இப்படிதான் காட்டுவாங்க. என்னமோ இந்த ஊர் உலகம் எல்லாம் என் பேரனை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. அவ எப்ப இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு உங்க 2 பேரையும் மனசார ஏத்துக்குவாளோ எனக்கு தெரியல. கூடி சீக்கிரமே எல்லாம் நடக்கும் பாட்டி. எங்கய்யா, எப்படியா நடக்கும்? நீ அவளோட மருமகன். உன்னையே தூக்கி ஸ்டேஷன்ல வைக்கணும்னு நினைச்சவ எங்க இருந்து உங்களை மனசார ஏத்துக்க போற சொல்லு? இதெல்லாம் அத்தையோட வேலையா மட்டும் இருக்காது, கண்டிப்பா சின்னத்தையோட வேலையா தான் இருக்கும். அவெல்லாம் ஒரு பொம்பளையா? சாமுண்டீஸ்வரி யாரு? அவ கூட பிறந்த அக்கா தானே. அவளுக்கு இப்படியெல்லாம் கெடுதல் பண்ணுவாளா உன் சித்தி? அம்மாவுக்கே ஒரு நாள் சித்திய பத்தி தெரிய வரும் பாட்டி. அப்பதான் மாமா பத்தி அம்மா புரிஞ்சுப்பாங்க. பாட்டி, இந்த விஷயம்லாம் தாத்தாக்கு தெரியாதுல்ல? தெரியாதியா? கேட்டாரு, எங்க கார்த்தி எங்க ரேவதி எங்கன்னு. 2 பேரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் பாட்டி. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லதா செய்யறான். இவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே. எப்படியோம்மா, கார்த்தி தான் உன் புருஷன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். ஆனா உங்க அம்மா விட மாட்டா போல இருக்கேம்மா. பாட்டி, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லைனா கூட மாமா என் மேல வச்சிருந்த பிரியம் தான் எங்களை ஒண்ணு சேர்த்திருக்கு. அதே மாதிரி நாங்க நல்லா தான் இருப்போம். அம்மாடி ராஜாத்தி, உன் வாக்கு அப்படியே பழிக்கட்டும்டா கண்ணு. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும்டா. அதுவே இந்த பாட்டிக்கு போதும்.